அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே, இந்த விசேஷமான பஸ்கா நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் இடைபடட்டும் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, அப்பா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா உம்மோடு உறவாடும்படி எங்களோடு இடைபடுங்கப்பா ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் சொல்லக்கூடிய விண்ணப்பங்களை நீர் செவிசாய்த்து கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த கொஞ்ச நேரத்தில், பஸ்கா என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது தேவன் நமக்காக செய்த காரியம். நாம் அவருக்காக என்ன செய்ய போகின்றோம் என்பதற்காக இந்த ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இந்த 3 ஜெப குறிப்புகளை நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படியாக நாம் இருதயத்தில் நினைத்துக் கொள்வோம். யாரும் சிந்தனையை ஆண்டவரை சிதறடிக்க வேண்டாம், கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த பஸ்கா எத்தனை உன்னதமானது என்பது தெரியும். இந்த பஸ்கா எத்தனை விலை உயர்ந்தது என்று தெரியும். ஆண்டவரே, தாயும் தகப்பனும் கூட நமக்காக செய்யாத காரியத்தை இந்த பஸ்காவின் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே எங்களுக்காக செய்ததை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில் எங்களோடு ஆண்டவர் இடைப்படுங்கப்பா. முதலாவது ஜெபம், ஆண்டவரே, எகிப்திலிருந்து வெளியேறும்படியாக வந்த இந்த ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு பஸ்கா பயன்பட்டது. இன்று ஆண்டவரே, நீயும் நானும் விடுதலையாகும்படியாக, நீயும் இந்த உலகம் விடுதலை அடையும்படியாக ஒரு பஸ்கா தேவைப்பட்டது. அந்த பஸ்காவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பலியானார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். நீ இந்த பஸ்காவின் நாளிலே விடுதலை பெறும்படியாக, விடுதலை அடைந்திருப்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களை விடுதலை செய்கிறேன், நன்றி ஆண்டவரே. தலைமுறை சாபங்கள் இருந்து விடுதலை செய்தீரே, நன்றிப்பா ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே மோசமான சூழ்நிலையில் எங்களை ரட்சித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விடுதலை ஆவதற்கு நீர் பலியாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிலாத்து சொல்லுகிறான், ஆண்டவரே வழக்கமாக பஸ்காவில் ஒருவனை விடுதலை செய்யும்படி வழக்கம் என்று, ஆண்டவரே இந்த பஸ்காவிலே என்னை நீர் விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. என் குடும்பத்திலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பட்டணத்திலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்திலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. மோசமான ஜென்ம சுபாவங்களில் இருந்து, பாவ அடிமை தனத்திலிருந்து, எல்லா போதை வஸ்துக்களில் இருந்தும் எங்களை மீட்டு விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விடுதலைக்காக நாங்கள் ஆண்டவரே என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆண்டவரே. என்னையே கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆண்டவரே. எங்கள் தலைமுறையே கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆண்டவரே. இந்த விடுதலையாக கொடுத்த இந்த பஸ்காவிற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக இந்த பஸ்கா பண்டிகை என்பது நாம் சிந்தித்து பார்க்கும்படி யோசிக்க முடியாத ஒரு பண்டிகை. இன்று எனக்காக, ஒரு தனி மனிதனுடைய பாவத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவனுக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த எல்லா மனிதரும் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெப வேளையில் அசதியாக இருந்து விடாதபடிக்கு உன் தகப்பனை நினைத்துக்கொள், உன் தாயை நினைத்துக்கொள், உன் சகோதரன் நினைத்துக்கொள், உன் பட்டணத்தில் இருக்கிற ஒருவனை நினைத்துக்கொள், இந்த சபையில் இருந்து வந்து போன ஒரு ஆத்துமாவை நினைத்துக்கொள், ரட்சிக்கப்படாமல் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் நினைத்துக்கொள், உன் உறவுகளை நினைத்துக்கொள். ஆண்டவரே, பஸ்காவாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. அப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாது என் பட்டணம் ரட்சிக்கப்படணும்பா. இன்னும் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கிற என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. என் பகுதி ரட்சிக்கப்படணும்பா. ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, தேவ ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே பஸ்காவாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த 3வது ஜெப குறிப்பு என்னன்னா, அந்த ரத்தம் பூசப்பட்டது. அந்த ரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் சங்காரத்துடன் கை வைக்க மாட்டான். ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறான். உனக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் உன் குடும்பத்தில் ஏற்படட்டும், உன் பட்டணத்தில் ஏற்படட்டும். நீ வாழ்கின்ற இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து உனக்காக அடிபட்டிருக்கிறார். நான் அவருக்காக எதையாவது நிச்சயம் நன்மைக்காக நான் செய்து முடிப்பேன் என்ற
ஒரு பலி ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே அப்பா அடையாளம் பொருத்துங்கப்பா. ஆண்டவரே நிலைக்கால் மீது ஒரு அடையாளம் இருந்தது, என் மீதும் அந்த அடையாளம் இருக்கட்டும்பா. என் சபையில் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அந்த அடையாளம் இருக்கட்டும்பா. வேலை ஸ்தலங்களிலே, பணிபுரிகின்ற இடங்களிலே, போகிற வருகிற நிற்கிற எல்லா இடங்களிலும் இவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூழ்கடிக்கப்பட்டவன், இவன் இயேசுவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், இவன் பாவத்தை உற்று நோக்காதவன், இந்த இயேசுவிற்காக அநேக அற்புதங்களை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டவன் என்கின்ற அபிஷேகத்திற்குள்ளாக ஒவ்வொரு மனிதனும் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இறுதியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிறோம். கடைசியாக இந்த ரத்தத்தை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாதுப்பா. இந்த ரத்தத்தை கொஞ்ச கால வாழ்க்கையில வீணடிச்சிடக்கூடாதுப்பா. உலக சிற்றின்பங்களுக்கு வீணடிச்சிடக்கூடாதுப்பா. என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு வீணடிச்சிடக்கூடாதுப்பா. என்னுடைய ஆண்டவரே கோபத்திற்கு வீணடிச்சிடக்கூடாதுப்பா. என்னுடைய ஆண்டவரே ஜென்மத்தில் இருக்கிற ஊறி போயிருக்கிற சுபாவங்களுக்கு இந்த ரத்தத்தை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாதுப்பா. ஜெபிங்க. கடைசி ஒரு நிமிஷம் தான், கடைசி ஒரு நிமிஷம் தான். இந்த சபையில வந்து பின்மாற்றத்தில் போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆத்துமா மீண்டும் பஸ்காவை ஆசரிக்கும்படி, இயேசுவை சொந்த இரட்சகராக இந்த சபையிலே வந்து தொழுது கொள்ளும்படி, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்கள் இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீ ஒரு அடையாளமாக மாறு. இந்த பட்டணத்திற்கு ஒரு அடையாளமாக மாறு, இந்த சபைக்கு ஒரு அடையாளமாக மாறு, உன்னுடைய சந்ததிக்கு ஒரு அடையாளமாக மாறு. இந்த தேவனுக்காக நீ ஒரு அடையாளமாக மாறுவாய் என்றால் இந்த பஸ்கா இந்த தலைமுறையிலே உன்னால் உன்னாலே அவரே மெய்யான